திரு செங்கோட்டையன் அதிமுகவினுடைய கொள்கை, குறிக்கோள், கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன். நேற்றைய தினமே இது தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டது திரு எடப்பாடி பழனிசாமியிடம். அது தொடர்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கட்சியிலிருந்து நீக்கினால் மகிழ்ச்சிதான் என்று திரு செங்கோட்டையன் அவர்களும் எதிர்கருத்தினை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக அதிமுகவிலிருந்து அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. அதன்படி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கட்சியினுடைய சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு திரு செங்கோட்டையன் செயல்பட்டிருக்கிறார் என்று கூறி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் விவரிக்க கேட்போம். தாய்மானவன், முழு விவரங்கள் என்ன? அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்டவர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருங்கிணைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகளுள் ஒருவராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தொடர்ச்சியா பொதுவெளியில தகவல்களை வெளியிட்ட வண்ணம் இருந்திருந்தார். இதன் காரணமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு என்பது ஏற்பட்டிருந்த ஒரு சூழல செங்கோட்டையன் கட்சியுடைய பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். குறிப்பா மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இந்த ஒரு சூழல்ல தான் நேற்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அந்த தேவர் மகனாருடைய ஜெயந்தி விழாவுல அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனோடு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சேர காரில் பயணித்து தொடர்ந்து அந்த தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கெடுத்திருந்தார். இந்த ஒரு சூழல்ல தான் தற்போது கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் தற்போது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்பிலிருந்தும் நீக்கம் செய்யப்படுவதாக தற்போது எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பா இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில கட்சியினுடைய கொள்கை, குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணாக செயல்பட்டதாலும் கட்சியினுடைய சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தினுடைய ஒழுங்குமுறையை குலைக்கும் வகையில நடந்து கொண்டதாலும் கட்சியினுடைய இருப்பவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்பது அதிமுகவுடைய விதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு ஒன்றிணைந்து கட்சியினுடைய கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய வகையில் கழக கட்டுப்பாடுகளை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் வகையில தொடர்ந்து கே.ஏ. செங்கோட்டையன் செயல்பட்டு வந்த காரணத்தால் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கோபிச்செட்டிப்பாளையத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கே.ஏ. செங்கோட்டையன் இன்று முதல் அதிமுக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்பிலிருந்தும் நீக்கம் செய்யப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கே.ஏ. செங்கோட்டையனை பொறுத்தமட்டில் அதிமுகவுடைய ஒரு மூத்த நிர்வாகியாக இருந்தார். குறிப்பா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்திலிருந்தே தொடர்ந்து அதிமுகவில் கட்சி பணியாற்றி பல்வேறு அமைச்சரவை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகளிலும் இருந்து வந்தார். இந்த ஒரு சூழல தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என தொடர்ச்சியா கே.ஏ. செங்கோட்டையன் குரல் கொடுத்திருந்த ஒரு சூழல அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்த சசிகலா, டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரோடு தொடர்ந்து செயல்பட்டு வந்ததால தற்போது இவர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.